ஒரு ட்வின் சிஸ்டர்ஸ் அவங்களுக்குள்ள சீக்ரெட்டான ஒரு லாங்குவேஜ் கடைசியாக மரணத்தால் முடிஞ்சு போன கதை த சைலண்ட் ட்வின்ஸ். வாங்க கதைக்குள்ள போகலாம். 1963 ட்வின் சிஸ்டர்ஸான ஜூன் அண்ட் ஜெனிஃபர் பிறக்கிறாங்க. அவங்க பிரிட்டிஷ் ஃபேமிலி அப்படின்னும் 1960 யூகேக்கு வந்ததாகவும் சொல்லப்படுது. அவங்க ரெண்டு பேரும் யார்கிட்டையும் பேசவே மாட்டாங்களாம். அவங்களுக்குள்ள சீக்ரெட்டாக ஒரு லாங்குவேஜை க்ரியேட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் பேசிப்பாங்களாம். வெளி உலகத்தில் இருக்க யார்கிட்டையும் பேசினதே இல்லை அப்படின்னும் ஒருத்தர் ஒருத்தரை மட்டுமே உலகமாக நினச்சிட்டு அமைதியாக வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. சடனாக 1980 அவங்க டீனேஜாக இருக்கும்போது நிறைய கிரைம்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 1982 அவங்கள ஹை செக்யூரிட்டி இருக்கிற சைக்கோ ஹாஸ்பிட்டலில் போட்டதாகவும் சொல்லப்படுது. அப்புறமா 1993 வரை எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. சடனாக யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடக்குது. ஏன்னா ட்வின் சிஸ்டர்ஸில் ஒருத்தரான ஜெனிஃபர் தன்னோட 29 வயசில் திடீர்னு இதயத்தில் வீக்கம் ஏற்பட்டு இறந்து போயிடுறாங்க. ஆனால் இதயத்தில் அவங்களுக்கு வீக்கம் ஏற்பட என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது டாக்டர்ஸ்க்கே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்களாம். இதை பற்றி ஜூன் கிட்ட கேட்டதுக்கு எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு அப்படின்னும் அவள் இறந்து தான் ஆகணும், அப்போ தான் நான் வாழ முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பட் ஜூன் ஜெனிஃபர் மரணத்தில் சம்மந்தப்பட்ட மாதிரி எந்த தடயமும் கிடைக்கலையாம். இதுவரை ஜெனிஃபர் எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிறது ஒரு மர்மமாக தான் இருக்குது. ஜெனிஃபர் இறந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஜூன் எல்லார்கிட்டையும் நார்மலாக பேசி யூகேல அமைதியான ஒரு பிளேஸில் வாழ்ந்துட்டு வர்றதாகவும் சொல்லப்படுது. இத்தனை வருஷமா இவ்வளோ சந்தோஷமா ஒன்றாவே இருந்து அவங்கள மட்டுமே உலகமாக நினச்சிட்டு வாழ்ந்த இந்த சிஸ்டர்ஸ்குள்ள என்னதான் நடந்திருக்கும்? ஜெனிஃபர் இறந்ததுக்கு எது தான் காரணமாக இருக்கும்? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை கேட்க கதைப்பொம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.